நான் அதுவும் அசிங்கமா கேட்கக்கூடாதுன்னு பாக்குறேன். அவ்வளவுதான் லிமிட். வெரி இன்டீசன்ட் பிஹேவியர். ஃபேமிலிக்குள்ளேயே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. என்ஜாய் தானே பண்ணாங்க. ஆக்சுவலி நீங்க இப்படி பேசாதீங்க. நம்ம போற இடத்துல எல்லாத்துட்டையும் வந்து குரூப்பா நின்று பேசுவாங்க. எல்லா பொண்ணும் ஒரே மாதிரி இல்ல இல்லைங்கய்யா. ஒரு போட்டோ பார்த்தாலே நான் போட்டோவை பார்த்துட்டாங்கிறாங்க. என்ன ப்ராப்ளம்? உன் தங்கச்சி இப்படி இருந்தா கை தட்டினா சும்மா ஓடுவீங்களா என்ன? எல்லா பொண்ணுங்க மேலேயும் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணாரு. லிட்டரலி எனக்கு அவரை பார்க்கும்போது ஜோக்கர் மாதிரி இருந்துச்சுங்க சார். பெண்களை இம்ப்ரெஸ் செய்ய தெரியாத சிங்கிள் பசங்க விசஸ் இளம் பெண்கள். பெண்களை இம்ப்ரெஸ் செய்ய தெரியலன்னு சொல்றீங்க. அதுக்கு ஒரு ரீசன் ஒன்று இருக்கும்ல சார். ஆக்சுவலி இப்போ நம்ம பொண்ணுங்களை வந்து டைரக்டா இம்ப்ரெஸ் பண்ணாலும் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் சார். என்னடா சொல்ற? ஆமாண்ணே. பைக்ல வரோம் அப்படின்னா அவங்க கார்ல வந்தாதான் ஓரளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கணும். பட் யாரும் கேரக்டர் வைஸா அதிகமா பாக்குறது இல்லைங்க சார். 70% ஆஃப் கேர்ள்ஸ் அந்த மாதிரி பாக்குறது இல்லை. எல்லாத்தையும் சொல்லலைங்க. எப்படி அப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்க? அனுபவப்பட்டிருக்கோம் இல்லைங்க சார். கொத்தல்லிடா எவ்வளவு செருப்படி வாங்கியிருப்பேன் தெரியுமா ப்ரோ? சின்ன விஷயம் ப்ரோ. நீங்களும் மனுஷங்க தான், நாங்களும் மனுஷங்க தான். உங்களையும் கெட்டவங்க இருப்பாங்க, எங்களையும் கெட்டவங்க இருப்பாங்க. இப்போ இந்த சைடு இருக்க பசங்களே ரொம்ப அழகா ஒயிட்டா ஒல்லியா இருக்க பொண்ணு தான் கட்டிப்பாங்க. அப்ப நாங்களாம் கல்யாணமே பண்ணிக்கூடாதா? நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்டை வைக்காதீங்க. ஒரு பொண்ணுங்க மேல இது எவ்வளவு ஒரு வல்காரிட்டியான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஒரு பொண்ணு வந்து எக்கனாமிக்கா நீட் பண்றாங்க. பொண்ணுங்க அப்படின்றது தான் பிரச்சனை. ஒரு பொண்ணு நிஷா, ஆர்த்தி அவங்க நீட் பண்றாங்க நீங்க சொன்னீங்கன்னா அது பிரச்சனையே கிடையாது. பொண்ணுங்கன்னு சொல்லும் போது தான் பிரச்சனை. பொம்பளைங்க மொத்தமா சேர்த்து பேசாத. என்ன தெரியும் உனக்கு பொம்பளைங்க சைக்காலஜி பத்தி? இப்போ ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து பேசுறாங்கன்னா அவங்க வந்து ஃப்ரெண்டா பேச வராங்கன்னா கூட நான் சிஸ்டர்னு வாண்டடா போய் சொல்லிடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு வந்து அவங்கள போய் டக்குன்னு இம்ப்ரெஷன் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே தோணாது. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? இப்படி ஒரு பையன் இருக்கிறான். உங்களுக்கு யாராவது இம்ப்ரெஸ் ஆகுமா? அது பெரும்பாலும் ரெட் ஃபிளாக் தான்ப்பா. 2 கிரீன் ஃபிளாக் தான், மத்தெல்லாம் ரெட் ஃபிளாக் தான். கிரீன் ஃபிளாக் கொடுங்க மைக்கு. எப்படி சிஸ்டர்னு சொல்லும்போது கிரீன் ஃபிளாக் தூக்குறீங்க? ஃபர்ஸ்ட் பசங்களுக்கு வந்து உடனே பொண்ணுங்களை கண்டுக்கிட்டா அது ஆக்சுவலா பிடிக்கவே பிடிக்காது. கண்டுக்காம இருக்கிற பசங்களை தான் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழப்பமா இருக்க. உங்களுக்கு தான் குழப்பம், எனக்கு இல்ல. அதுவும் சிஸ்டர் எல்லாம் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படிடா நீ சிஸ்டர்ன்னு சொல்லுவ, எப்படியாவது உன்னை மடக்கிறேன் பாரு அப்படின்ற ஒரு இதெல்லாம் மாறி ஆரம்பிச்சிருக்கீங்களா? நான் வந்து காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை பிடிக்கும். அவங்கள பார்த்தவொன்னே நெஞ்சம்லாம் பதறடிக்கும், பட்டாம்பூச்சிலாம் சிறகடிக்கும். இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? இப்போ ஜென்ரலா சொல்லணும் அப்படின்னா ஒரு பொண்ணை பார்க்கணும், பேசணும், பழகணும், மைடி தெரிஞ்சுக்கணும், அந்த பொண்ணுக்கு யாரை பிடிக்குது பிடிக்கலன்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு தெரியணும். அந்த ரிலேஷன்ஷிப் இருந்திருந்தா அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியணும். இன்கேஸ் அந்த பிரச்சனை இருந்து அந்த பொண்ணு வெளியே வந்துருச்சான்னு தெரியணும். ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா இது கஷ்டமப்பா. இப்ப எடுத்தோடனே பேசுறீங்கன்னா இவ்ளோ தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்க இப்படிதான் ஜட்ஜ் பண்ணிடுறீங்க. பொண்ணுங்கன்னா இதெல்லாம் பண்ணா இம்ப்ரெஸ் ஆவாங்க, அது இல்லவே இல்லை. அவங்க எதிர்பார்க்கறதுலாம் ஒரு நல்ல சோல் கேர், அவ்வளவுதான். அவன் எதிர்பார்க்கற நீங்க பேசணும் தான். அவன் அதான் டார்கெட் வச்சு அவன் பேசியாச்சு. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பொதுவா வந்து பிக்கப் லைன் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. நீங்க எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்ச பிக்கப் லைனை சொல்றீங்க. அவங்க இம்ப்ரெஸ் ஆனாங்க அப்படின்னா கிரீன் ஃபிளாக் காட்டுவாங்க. மொக்கையா இருக்கு இது பிக்கப் லைனா அப்படின்னு நினைச்சாங்கன்னா ரெட் ஃபிளாக் காட்டுவாங்க. ஓகேடா. உங்க அப்பா பேர் பிரம்மான்னு நினைக்கிறேன். அவர் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து உங்களை ரொம்ப அழகா படைச்சிட்டாரு. அதுக்கு என்னங்கிற இப்ப? ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு கிரீன் ஃபிளாகா? அட கன்றாவியே. என்னாக நீ இருந்தால் தொலைபேசியில் அழைத்திருப்பேன், என்னவளாக நீ இருக்கையில் என் வாழ்க்கையில் அழைத்திருக்கேன், நீ வருவாய் என. உட்காந்து பழைய எஸ்எம்எஸ்லாம் தேடி பார்த்திருக்கேன் என்ன இருக்குன்னு. கரெக்டா கட்டுவிட்டா? தங்கம் விலை ஏறினாலும் உன் புன்னகையின் மதிப்பு மட்டும் என்றுமே குறையவில்லையே, ஏனடி பெண்ணே. ஆகா, உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. யாரை பார்த்து சொன்னீங்க? செகண்ட் ரோல லாஸ்ட்ல இருந்து செகண்ட். ஓ நீங்க வெக்கப்படுறீங்க. ஓ ஓகே ஓகே. ஓ வெக்கமா? கண்ணுக்கொரு வண்ண கிளி, காதுக்கொரு கான குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா. நிறுத்துப்பா, விட்டுரு. நீ தினம் சிரிச்சா போதுமே, வேற எதுவும் வேண்டாமே. அதான் யாரோ சொல்லிட்டாங்களே. அது எதுக்கு? எனக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை சார். என்னையா ஓ மூஞ்சிலே துப்பிக்கிறத? அதெல்லாம் ஒண்ணும் பேசக்கூடாது. டக்குன்னு ஸ்பார்க்ல வந்ததை சொல்றேன். யாருன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்க நேரம் அவங்க கையில வச்சிருக்க மைக்கா நான் இருந்தா லைஃப் டைம் அவங்க அப்படியே கோத்துட்டு இருக்க மாதிரி நான் கோத்துக்கிட்டே இருக்கலாம்னு ஆசைப்படுறேன். ஏன் என்ன என்ன வாட்ஸ் பேட் இன் இட்? என்ன ஃபீல் ஆகல? இம்ப்ரெஸ் ஆகல. சாரி பாஸ், நோ லக். எல்லாரும் வந்து ஒய்ஃபை ஆன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என் ஹார்ட்ல எல்லாரோட ஐடியும் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஒரு பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா ஒரு ஹாட்ஸ்பாட்ல கனெக்ட் பண்ணிப்பேன். ஏய் வாயை முன்னேந்து போட, எதா அசிங்கமா பேசிட்டு போற. நெக்ஸ்ட் கிரீன் ஃபிளாக், ரெட் ஃபிளாக். நானே சொல்ல ரெட் ஃபிளாக். எல்லா ரெட் ஃபிளாக் தூக்குங்க. இது இனிமேல் கவிதை நீ சொல்ல.
அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். வானில் 1000 நட்சத்திரம் இருந்தாலும் கண்கள் நிலாவை மட்டும்தான் பார்க்கும். அதுபோல என் வாழ்வில் 1000 பெண்கள் வந்தாலும் மனம் உன் ஒருத்தையை மட்டும்தான் தேடும். ஏப்பா அழுகுற முரியேசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். பிடிச்ச போனால் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு கிளம்பி வந்த எனக்கு உங்கள் அளவு நான் இல்லை, என்ன நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ண அளவு என்னால் உங்களை பண்ண முடியாது. ஸோ இம்ப்ரெஸ் யாரை பண்ணுறதுன்னு தெரியாத அளவு டிப்ரெஷன் ஆக்கியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார். பையன் ரிசல்ட் எதிர்பார்க்குறான். என்ன இவ்வளவு கிரீன் ஃபிளாக் வருது? எனக்கு ஒண்ணு புரிஞ்சிருச்சு, புரியாம பேசினாதான் உங்களுக்குலாம் பிடிக்குது. எஸ் எஸ். உனது தோளில் தலையை சாய்த்து நெருங்கி நான் வாழ வேண்டும், பிரிந்து நீயும் நடக்கும் போது என் இதயம் காயம்படும். என்ன என்ன எழவி அது? ஆனாலும் இத மன தைரியத்தோட கேக்குற பாரு, அதை பாராட்டுறப்பா. நான் சிரிக்காத சொன்னா. நான் உன்னை விரும்பல, நீ அழகா இருக்க நான் நினைக்கல, ஆனா இதெல்லாம் நமக்குள்ள நடக்குமான்னு பயமா இருக்கு, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. பழசு பழசு போயிருங்க. இப்ப இருக்க லவ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிக்கப் லைன் சொன்னாலோ பைக்ல வந்து சீன் காமிச்சாலோ சோ அது ஒரு ஷோகேஸ் தான் விரும்புறாங்கங்கறீங்க. ஆமா, நேச்சுரலா இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு ஏன் இவ்வளவு செயற்கையா விரும்புறீங்கன்னு கேக்குறாரு சார். இப்போ இவங்கெல்லாம் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இவங்கள லவ் பண்ணிடுவோம்னு அர்த்தம் கிடையாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆனா ஸ்டில் இதுக்கு நிறைய பேர் வந்து கிரீன் ஃபிளாக் கொடுத்தீங்க. சார் நிஜமாவே நாங்க வந்து சொன்னது ஏன்னா நீங்க யாரும் ஹர்ட் ஆயிடக்கூடாது, நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்றதுனால கிரீன் ஃபிளாக் காட்டினாங்க. என்ஜாய் பண்ணி கை தட்டினாங்க. அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்லை. சார் ஆக்சுவலாக ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா பசங்களுமே லவ்க்கு ரொம்ப டிசர்விங் சார். எப்படி 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 அவங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணவே தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப இன்னசென்ட்டாக ஒரு பொண்ணுக்கிட்ட பேசவே அவ்வளோ தூரம் இது பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணை கண்டிப்பாக அவங்க சீட் பண்ண மாட்டாங்க, கிடைச்சிச்சுன்னா ரொம்ப நல்லதாக வச்சுப்பாங்க. டேய் அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. இன்கேஸ் ஒரு ப்ளே பாய் நிறைய கேர்ள்ஸ் கிட்ட போய் அவன் ஈஸியாக ஃப்ளர்ட் பண்ணுவான், இம்ப்ரெஸ் பண்ணுவான். ஸோ அப்படி இருக்கிற பசங்களை தான் மேபி பொண்ணுங்களுக்கு பிடிக்குது. ஆனால் இந்த மாதிரி இம்ப்ரெஸ் பண்ண தெரியாத பசங்களை பொண்ணுங்க கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா பெட்டர் லைஃப் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி பொண்ணுங்களா எங்க இருக்கிறாங்க? ரோட்ல பார்க்கவே முடியறது இல்லையே. ஆண்கள் செய்யக்கூடிய காமன் மிஸ்டேக்ஸ், இம்ப்ரெஸ் பண்ணுவதில் ஆண்கள் செய்யும் காமன் மிஸ்டேக்ஸ். நம்மக்கிட்ட வந்து பேசியிருக்கவே மாட்டாங்க, ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸு நம்ம போகிற இடத்துல எல்லாத்துட்டையும் வந்து குரூப்பாக நின்று பேசுவாங்க, அவன் ஆளு. நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம், ஆனால் அவங்க பின்னாடி வருவாங்க, ஆனால் எங்கிட்ட வந்து பேச மாட்டாங்க, எதுவுமே சொல்லவும் மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அப்படிங்கிறது வந்து பிடிக்கல எங்களுக்கு. அப்படியா? அப்படித்தான். ஆக்சுவலாக இன்னைக்கு இங்கேயே ஒன்று நடந்தது சார். ட்ரெஸ்ஸிங் ரூமில் என்னை பற்றி தான் பேசினாங்க. நான் உட்காந்துட்டு இருக்கேன், அவங்க வந்து ஒரு யாருன்னு சொல்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அவங்க ஒரு கமெண்ட் சொன்னாங்க, இந்த மாதிரி பிம்பிள் தான் அழகாக இருக்குது அப்படின்னு. இந்த பிம்பிள் அது எனக்கு கேட்டுச்சு, எனக்கு கேட்கணுன்னு தான் சொல்கிறாங்க. இல்லை ஏழை இப்படி பண்ணுறியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. ஸோ நான் மட்டும் தான் அங்கே இருக்கேன், நீங்கள் 2 ஆண்கள் இருக்கீங்க. ஐ ஃபீல் அன்கம்ஃபர்டபுள் ஆன் தட் டைம். அந்த மாதிரி ஒரு கமெண்ட் நாங்கள் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் பாஸ் பண்ணுறதை விட எங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாக வந்தே சொன்னால் அது இன்னும் மரியாதை தனமாக இருக்கும் நான் நம்புறேன். இதில் யார் கமெண்ட் பாஸ் பண்ணது? நீங்களா? ஆமான்னு சொன்னா அது மறைக்கிறதுல எனக்கு எதுவும் இப்போ ஒளிவு போயிடுறது இல்லையே. நீங்கள் சொல்கிறதா என்கிட்டயே சொல்லுங்கன்னு சொல்கிறேன். நான் வேற எதுவும் பெருசாக ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். இஸ் இட் ராம்ஜியா? அவங்க ஸ்போர்ட்டிவா இருக்காங்க. நான் வேற யார்ட்டையாவது போய் ஏமா நீ அழகா இருக்க, அந்த பிம்பிள் உனக்கு அழகா இருக்குன்னு பொலிட்டிக்ஸ்ல புடிச்சு போயிட்டாங்கன்னா என்ன பண்றதுங்கிற பயம் எங்க பசங்களுக்கு இருக்கு. இல்ல எப்படி இதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிக்க போறாங்க? எல்லா பொண்ணும் ஒரே மாதிரி இல்ல இல்லங்கய்யா. ஒரு போட்டோ பார்த்தாலே நான் போட்டோவை பார்த்துட்டாங்கறாங்க. முதல்ல இன்னமும் நீங்க வந்து இதெல்லாம் ஜோக்குன்னு நினைச்சு சொல்ற மாதிரி நிப்பாட்டுங்க. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. அது ஒரு டீசென்டான கமெண்ட் தான், நல்லா இருக்கு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சூப்பரா இருக்குன்னு. அது ஏன் அஃபென்சிவா படுது? நான் வந்து ரூம்ல இருந்தேன், அப்ப என்ன அவர் வந்து பாத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் பாத்துக்கிட்டு இருந்து நான் இப்படி இல்ல யாரை சொல்றீங்க நீங்க? எனக்கு வந்து இப்போ நடந்தது, ரூம்ல நடந்தது. அவர் என்னை பார்த்து பாட்டு பாடினாரு. அவர் வந்து என் பின்னாடி பாடுறதுக்குள்ள இப்ப ஏன் முன்னாடி என் கண்ணை பார்த்து அவர் பாட முடியுமா? யாருமா பாடுனது? கோட்டு போட்டிருக்காரு. இப்பவும் நீதானா? என்னப்பா கிரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது? இல்ல எல்லார்ட்டையும் அப்ரோச் பண்ண பார்த்தவங்கள பிடிக்க சொல்றது என்ன தப்பு இருக்கு? காதல விடல. பாட்டு பாடுனீங்க, ஏன் முன்னாடி என் கண்ணை பார்த்து நீங்க அந்த பாட்டு பாடுங்க. அதே சாங் தான் வேணுமா? நீங்க என்ன சாங் பாடுனீங்கன்னா அப்பதானே தெரியும். சும்மா இருங்க, கொஞ்சம் உன்ன பண்ண இருந்தாலும் பரவாயில்ல, பாடுங்க. போகாதே போகாதே நீ பிரிந்தால். கண்ணை பார்த்து அவங்கள பார்த்து பாட சொல்ல, கண்ணை மூடிட்டுலாம் பாடிட்டு இருக்க நீ. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? நான் வந்தோடனே அவங்ககிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தேன், நான் கோட் ஷூட் போட்டுருக்கேன், அவங்க சாரி கட்டிடுறாங்க, மேட் ஃபார் ஈச் அதர் பேசலாமே அப்படின்னு நான் ட்ரை பண்ணலான்னு இருந்தேன். உங்கள்ட்ட என்ன சொன்னாப்ல? நான் மிரர் கிட்ட இருக்கேன், இவன் என் பேர் சொல்லி கூப்பிடுறா ஒரு 2 டைம்ஸ், ஜெனின்னு. மச்சான் இவன் ஜெனி இல்லடா, என்ன பிடிச்ச சனிடா.
அது இன்சல்ட் பண்றதுக்காக சொல்லியே. ஓகே, வேற யாருக்கு கமெண்ட் பண்ணாப்ல? ஏதோ பாட்டு பண்ணாரு, நான் அது கவனிக்கவே இல்லை. என்ன பாட்டு பண்ண தெரியலையே, ஒவ்வொரு பொண்ணை பார்த்து பாடி தான் தெரிஞ்சிருக்கேன். எல்லா பொண்ணையில பார்த்து போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டே இருந்தாங்க. 2 பேர் மொபைலும் எடுத்துட்டாரு. மேட் ஃபார் ஈச் அதர். என்ன ப்ராப்ளம்? அதெல்லாம் சொல்லக்கூடாது ஏன் சொல்றடி அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. ஆக்சுவலி நீங்க இப்படி பேசாதீங்க. ஒரு நிமிஷம். வேற யார் கமெண்ட் பண்ண? வேற யார் கமெண்ட் இருந்துச்சு? வாமா துரையம்மான்னாரு. சரி வேற யாரையோ சொல்றாருன்னு பார்த்தா நான் தான் என்ட்ரானேன். என்னதான் சொன்னாரு. அதுக்கப்புறம் எல்லா பொண்ணுங்க மேலேயும் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணாரு. லிட்டரலி எனக்கு அவரை பார்க்கும்போது ஜோக்கர் மாதிரி இருந்துச்சுங்க சார். என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். தேவையில்லாத வேலை, வெரி இன்டீசன்ட் பிஹேவியர். ஆக்சுவலா நீங்க ஏதோ ஃபர்ஸ்ட் சொன்னப்போ ஓகே நீங்க உங்களோட பிஹேவியர்ல ஒன்று பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சது. நானும் ஃபன்னா தான் போச்சு. பட் இவ்வளவு பேர்கிட்ட இது பண்ணிருக்கீங்களே. அவங்க அந்த நேரத்துல அதை எக்ஸ்போஸ் பண்ணிருக்கலாமே. எல்லாமே இன்செக்யூரா ஃபீல் பண்ணலையே, செக்யூரா தான் ஃபீல் பண்ணியிருந்தாங்க. என்ஜாய் தானே பண்ணாங்க. ஏன்டா கூட பேசுற? நீ என்ன மன்மத குஞ்சா? மண்டையில மூளையில மொத்தம் 4-5 ரூம் இருந்திருக்காது. இப்போ பெரும்பாலும் நீங்க இருக்க எல்லா ரூமுக்கும் எப்படி ஷிஃப்ட் ஆனீங்க? தூண்லயும் இருப்போம், துரும்புலயும் இருப்போம். இனஃப்டா அடிச்சிடு பிரதர், நான் அதுவும் அசிங்கமா கேட்க கூடாதுன்னு பாக்குறேன். என்னாச்சு? அவ்வளவுதான் லிமிட். நானும் பார்த்துட்டே இருக்கேன். உள்ள சவுண்ட் ஓவரா இருக்கு. நானும் பார்த்துட்டே இருக்கேன் சார். எதுவும் பேச வேணாம். முதல்ல எவ்வளவு பேர்ட்டு இந்த கமெண்ட் போச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் அமைதியா இருந்தேன் நான். இது ரொம்ப சீப் பிஹேவியர். உங்க தங்கச்சி இப்படி இருந்தா கை தட்டினா சும்மா விடுவீங்களா என்ன? கிடையாது, கோவம் தான் வரும். அப்ப இவங்கன்னா என்ன பிஹேவியர் இது முதல்ல? இது இதுல தப்பா என்னமா அசிங்கமா இங்கிலீஷ் வேற. உங்ககிட்ட ஒரு ரெக்ரெட் இல்ல. பண்ண செயலை விட அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கும் போது நீங்க அது காட்டின ஆட்டிடியூட் தான் இன்னும் மோசமா இருந்தது. ஆக்சுவலா இப்ப நீங்க பண்ணதுக்கு ஒரு டேர்மா வைக்கணும்னா அது பேர் ஈவ் டீசிங். நான் விளையாட்டை நினைச்சது இவ்வளவு சீரியஸாக நான் எதிர்பார்க்கல. எல்லாருக்கும் சாரி. அவரோட அப்பாலஜியே எனக்கு தேவையில்லை சார். அவர் ஃபேஸே எனக்கு பார்க்க பிடிக்கல. அதுதான் உண்மை. ஆக்சுவலா நான் அது அவங்களுக்காக செஞ்சதே கிடையாது. இப்ப நான் அவங்களுக்காக பண்ணலன்னு திருப்பி அதை நியாயப்படுத்துறீங்க. ஒரு தப்பை நம்ம வந்து மன்னிப்பு கேட்டோம்னா நான் அதை தப்புன்னு உணர்ந்துட்டேன்னு அர்த்தம். நான் சொல்றேன், நீங்க மனம் வந்து கேட்கவே இல்லை. இந்த ஷோக்காக கேக்குறீங்க. ஷோக்காகலாம் நீங்க ஷோக்காக நான் முதல்ல நம்பினேன். இப்ப நீங்க திருப்பி நியாயப்படுத்த பார்க்கும்போது எனக்கு தோணுது நீங்க சும்மா தான் கேட்டீங்க, பொய் பூசு தான் கேட்டீங்க. நான் சொல்றேன் விட்டுறலாம் சார், பாவம். நீங்க இது அவங்களுக்காக பேசுறேன்னு மறுபடியும் முட்டாள்தனம் பண்றீங்க. ஆக்சுவலா இப்ப ஒரு பொண்ணு சொல்லனா மற்ற எல்லாரும் சொல்லிருக்கே மாட்டாங்க. அப்ப ஒரு தைரியம் ஒருத்தட்ட தான் தொடங்கும். அவங்க ஏன் அப்ப சொல்ல கேக்குது? நீங்களே உங்களுக்கு குழி பறிக்கிற மாதிரி. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. சிட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? I'll give you one last chance. உங்களுக்கு உண்மையிலேயே நீங்க பண்ணது தப்புன்னு 100% நினைச்சா மட்டும் நீங்க அப்பாலஜி பண்ணுங்க. நான் பண்ணது தப்பு தான். எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் அப்பாலஜி கேட்டுக்கிறேன். இன்னொரு வாட்டி உன்னை இந்த ஏரியால பார்த்தேன், கை கால் ஒண்ணும் இருக்காது, போடா. இது பெரும்பாலும் என்னன்னா பெண்கள் மேல வைக்கக்கூடிய சார்ஜ் என்னவா இருக்குன்னா, நீ ஏன் அன்னைக்கு சொல்லல அந்த ஒரு வார்த்தை தான் பெரும்பாலும் ஒருத்தர் ஹன் பண்ணிட்டே இருக்க வார்த்தை. எல்லாருக்கும் எல்லா மாதிரியான சிச்சுவேஷன் அமையாது. இன்னும் நிறைய பேர் ஃபேமிலிக்குள்ளேயே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணோம் எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்க கடைசி வரைக்கும் சொல்லாம அவங்க வரும்போது சிரிக்கவா அளவா எப்படி ரியாக்ட் பண்ணன்னு தெரியாத 100 பேர் எனக்கு தெரியும். இம்ப்ரெஸ் பண்ண தெரியல அப்படிங்கிற இடத்துல உட்காந்துருக்கீங்க. ஆனா உண்மையிலே இம்ப்ரெஸ் பண்றதுக்கான முறை இது இல்லைங்கிறதுக்கு ஒரு லெசன். ஆக்சுவலி கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. இம்ப்ரெஸ் வந்து இன்னைக்கு மட்டும் இல்ல, காலகாலமா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஆனா இதுக்காக எல்லாருமே கிட்டார் வச்சுக்கிட்டு பாடணும்னு அவசியம் கிடையாது. எல்லாரும் வைரமுத்து மாதிரி எழுதுன்னு அவசியமும் கிடையாது. எல்லாராலையும் முடியவும் செய்யாது. இது யதார்த்தம். ஒண்ணு எல்லாராலையும் பண்ண முடியும். அது என்னன்னா லாயலா இருக்கிறது, உண்மையா இருக்கிறது. இது எல்லாராலையும் பண்ண முடியும். ஸோ நீங்க இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வழி நிறைய தேடுவீங்க. என் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்ல போனா ஒரே வழி தான் உண்மையாக இருப்பது. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க, கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும். உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.